எப்பா ஒரு ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்சாலும் முடிஞ்சது. என்ன எல்லாரும் விளக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாமினேஷன் அவங்கவுங்க உரிமை தானே. அவங்கவுங்க உரிமை நாமினேட் பண்ணுவாங்க. மக்களுக்கு பிடிச்சா நீங்கள் உள்ளே இருங்க, இல்லைனா எவிக்ட் பண்ணுவாங்க. இதுதானே அதனுடைய ப்ரொசீஜரு. சரி, இருந்தாலும் அர்ச்சனா வந்து நிக்சன்கிட்ட ஒரு விளக்கம் தராங்க. இப்போ நிக்சனை தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்களா நாமினேட்டு. அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, நான் செய்கிறது வந்து ஓப்பன் நாமினேஷன் நீ வெளில போகணுங்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஒரு ஹிண்ட்டு தரேன், அது புரிஞ்சுக்கிட்டா நீ மேம்பட்டுக்கு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ ஒரு குரூப்பில் தான் இருக்க. குரூப்பில் இருந்து உன்னுடைய தனித்தன்மை தெரியாமல் தான் இருக்குது. இதை நான் சொன்னால் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் அதுதான் நிஜம். நீ மற்றவங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கல, அதெல்லாம் தேவையில்லாதது. உனக்காக நீ பேசு, அது வெளியில் எடுபடும். மற்றவங்களுக்காக பேசி என்ன போகுது? அந்த இடத்துல என்ன நியாய தர்மம் இருக்குன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? அதாவது நான் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உனக்கு நல்ல நேம் இருந்தது, இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதோ ஐஷுவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போன, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அது ட்ராக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐஷு வெளியேறியதுக்கு பிறகு போன வாரம் தான் ஐ திங்க் நீ சிரிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டல் மூடில் தான் இருந்தேன். அப்படி இருந்தீங்கன்னா வெளியில் உனக்கு அது இதுவாக இருக்காது, கன்வே ஆகாது, பார்த்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு அதுக்கு நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட இருக்கேன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாளைக்கு நான் திரைத்துறையில் சாதிக்க போகிறேன், அதுக்கு மாயாக்கா, பூர்ணிமாக்கா, விஜயவர்மா இவங்கெல்லாம் நிறைய இன்புட்ஸ் எனக்கு தராங்க, நான் அவங்க கூட தானே பேச முடியும். இந்த பக்கம் எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது உன்னுடைய விஷயம்ப்பா. நான் நாமினேட் பண்ணதில் நீ வந்து ஒரு குரூப்போடு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது நான் கொடுக்குற ஹிண்ட்டு, அது புரிஞ்சா நீ புரிஞ்சுக்க, இல்லைன்னா விட்டுரு அப்படின்ட்டாங்க.